முஸ்லிமினுடைய 5707 செய்தி. அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவி இந்த உலகத்துல கண்கூடாக கிடைக்கும் சகோதரர்களே. யார் ஒரு மனிதன் யாருக்கும் தெரியாம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, உதவி செய்யறாங்களோ, அப்படி செய்யக்கூடிய கரங்களுடைய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தான் இந்த சம்பவம். சஹீஹ் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி 5707 செய்தியாக பதிவிட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் என்ன செய்யறார், ஒரு பாதையால ஒரு வழியால சென்று கொண்டிருக்கிறார். காட்டு பாதையால அல்லது பாலைவன பாதையால ஒரு வழியால் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வானத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. வானத்துல ஒரு சத்தம் கேட்கிறது, இஸ்கி ஹதீகத ஃபுலான், இஸ்கி ஹதீகத ஃபுலான். அதாவது இது அசரீரி. இது யார் சொன்னாங்கன்னு, இந்த வார்த்தை யார் சொன்னாங்கன்னு தெரியாது. இது வானலோகத்துல இருந்து கேட்கிற வார்த்தை. இது ஆதரவுபூர்வமான செய்தி. சஹீஹ் முஸ்லிமினுடைய 5707 செய்தி, ஆதரவுபூர்வமான செய்தி. அப்ப இந்த மனிதர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வானத்துல ஒரு சத்தம் கேட்க, இன்ன பேரை சொல்லி, இந்த ஒரு மனிதனுடைய பேரை சொல்லி இந்த மனிதனுடைய தோட்டத்துக்கு நீர் புகட்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த செய்தியா அந்த நடந்து போற மனிதர் கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் பார்க்கிறாரு, திடீரென்று வான மேக கூட்டங்கள் ஒன்று சேருது. அதுக்கு பிறகு திடீரென்று மழை பொழிய ஆரம்பிக்குது. ஒரு குறித்த இடத்துல மழை பொழிய ஆரம்பிக்குது. மழை பொழிந்து இப்ப அந்த மழை அப்படியே பொழிந்து முடிந்த பின்னால இந்த மனிதர் வந்து பார்க்கிறாரு, தண்ணி என்ன செய்யுது, வாய்க்கால் வழியாக ஓடுது. இப்ப இந்த தண்ணி எங்க போகுது, எந்த மனிதருக்கு இந்த உதவி கிடைச்சிருக்குது என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த மனிதர் அப்படியே தண்ணியை பின்து வந்து போனால், குறித்த அந்த மனிதருடைய தோட்டத்தில் அந்த மனிதர் இருந்து கொண்டு, யாருடைய தோட்டத்துக்கு தண்ணீர் புகட்டும்படி வானலோகத்தில் சொல்லப்பட்டது, அவர் என்ன செய்யறாரு, தண்ணியை வெட்டி தன்னுடைய வயலுக்குள்ள வெட்டி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது இந்த மனிதர், இந்த அசரீரி சத்தத்தை கேட்ட மனிதர் அவர்கிட்ட போய் கேட்டாரு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னாரு, இன்ன பேர் தான் சொன்ன பொழுது, எந்த பேரை இவர் வானலோகத்துல கேட்டாரோ அதே பேரை இவர் சொல்லுகிறார். அப்பொழுது சொன்னார், ஏன் நீங்க என்ன பேரை கேட்கறீங்க, அந்த தோட்டத்துக்கார மனிதர் கேட்கிறார், ஏன் என்ன பேரை கேட்கறீங்க அப்படின்னு சொன்ன பொழுது, இல்லை சகோதரரே, உங்களுடைய பெயர் வானலோகத்துல சொல்லப்பட்டது, வானலோகத்துல உங்களோட பேர் தான் சொல்லப்பட்டது, வானலோகத்துல இவர தோட்டத்துக்கு தண்ணி போட்டுங்கன்னு சொல்லப்பட்டது. சொல்லி முடிஞ்சோடனே மழை பெஞ்சது, மழை பெஞ்சா தண்ணி வருது, தண்ணி வாய்க்கால் வழியா வருது, நீங்க அதை வெட்டி உங்களோட வாய்க்காலுக்குள்ள பாய்ச்சி கொண்டிருக்கிறீங்க என்று சொன்ன பொழுது உங்களோட பேர் தான் சொல்லப்பட்டது சொல்லி போட்டு அவர் கேட்கிறாரு, நீங்க இந்த அளவு அல்லாஹ்வுடைய உதவி வருது, இவ்வளோ பரந்த பூமியில, இவ்வளோ பரந்த விசாலமான பூமியில இன்னும் அடியானுடைய தோட்டத்துக்கு நீர் பொழியுங்கன்னு சொல்லி வானத்துக்கு உத்தரவிடுற, மேகத்துக்கு உத்தரவிடுற அளவுக்கு நீங்க இவ்வளவு பெரிய அமல் செஞ்சிருக்கிறீங்க, என்ன அமல் செஞ்சிருக்கிறீங்க என்று சொல்லி அந்த மனிதர் கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதர் சொன்ன விடைதான் ஆச்சரியத்துக்குரிய விடை. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் சொன்னார், நான் இப்படி விவசாயம் செய்வேன், விவசாயம் செஞ்சால் அதுல கிடைக்கக்கூடிய அறுவடையில 1/3 பகுதி என்ன செய்ய வேண்டாம், முதலாவது ஃபக்கீர்கள் மிஸ்கின்களுக்கு கொடுத்துருவேன். பாருங்க, அந்த வரக்கூடிய வருமானத்துல 1/3 பகுதியை எடுத்து முதலாவது ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு உடனே நான் கொடுத்துருவேன். அதுல இன்னும் ஒரு 1/3 பகுதி இருக்கும் தானே, அதை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நான் எடுத்துக்கொள்வேன். இன்னும் ஒரு பகுதி இருக்கும் தானே, அதை நான் அடுத்த முறை விவசாயம் செய்வதற்காக வேண்டி சேமித்துக் கொள்வேன். பாருங்க, அவருடைய பொருளாதாரத்துல 3 பிரிக்கிறாரு. ஒன்று ஃபக்கீர்களுக்கு கொடுக்கிறாரு, மிஸ்கின்களுக்கு கொடுக்கிறாரு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறாரு. இப்படி நான் கொடுத்து கொண்டிருப்பேன். அடுத்த 3/1 நான் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் எடுத்துக்கொள்வேன். அடுத்த 3/1 என்னுடைய அடுத்த விவசாயத்துக்காக வேண்டி அடுத்த முறை விவசாயம் செய்வதற்காக எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்றாரு. இந்த செய்தி முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி அவங்க கிதாபு ஸுஹ்துல எழுதுறாங்க. 5707 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு அன்புக்குரிய அவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி வானத்தில் இருந்து வரும். எங்கட புத்திக்கு படாது. நாங்க யோசிப்போம், காசு கொடுத்தா 100 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் குறையுது நாங்க யோசிப்போம். அதல்ல சகோதரர்களே, அதல்ல நாங்க பாக்குற எங்கட புத்திய போடக்கூடாது மார்க்கத்துக்குள்ள. நான் 50 ரூபாய் கொடுத்தா எங்கால 5000 ரூபாய் எனக்கு கிடைக்கும் என்ற ரப்பு தருவான நம்பிக்கை வைங்க.